ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வீடியோ விசிபிலிட்டி ஆனில் இருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஆல்பத்தில் காட்டலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம பண்ணுறது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜ் வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய கேலரியில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய சேட்லாம் காட்டும். ஸோ சேட் காட்டுறதுக்கு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த 3 டாட் ஓபன் பண்ணது லாஸ்டா செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த செட்டிங்ங்கிறது ஓபன் பண்ணுங்க. இந்த செட்டிங்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க சேட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த செட்டிங்ல இந்த சேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது இதுல பாருங்க உங்களுக்கு மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஆன்ல தான் இருந்திருக்கும். ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிருங்க. ஓகேங்களா? இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருந்து நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்க மொபைல ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க வாக்குல போயிட்டு ஒரு மீடியா ஒரு இமேஜ் நீங்க அனுப்பி அதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க கேலரியில காட்டுதான்னு சொல்லிட்டு. ஸோ கேலரியில கண்டிப்பா காட்டும். நீங்க ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ விசிபிலிட்டி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்குள்ள போயிட்டு இந்த 3 டாட் கொடுத்து இந்த செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, லாஸ்ட்ல இந்த செட்டிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல பாருங்க ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓபன் பண்ணிட்ட பாருங்க. இதுல என்ன பண்ணுங்க, when using mobile data அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு போங்க. இதுக்கு போனதும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதுல என்ன பண்ணுங்க, when using mobile data அப்படிங்கிறதுல இந்த போட்டோஸ் அப்படிங்கிறது நார்மலா அன்டிக் பண்ணி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோஸ் மட்டும் தான் வேணும், ஆடியோ டவுன்லோட் ஆகணும், வீடியோ டவுன்லோட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் இதில் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு போட்டோஸ் மட்டும் கேலரியில் காமிச்சா போதும். அதனால போட்டோஸ் அப்படிங்கறத ஓகே பண்றேன். ஓகே பண்ணி கீழே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல when connecting Wi-Fi இருக்கு பாத்தீங்களா, இதையும் நீங்க டச் பண்ணி இது உள்ளேயும் போய் போட்டோ உங்களுக்கு வீடியோ எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். when roaming அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளேயும் போய் போட்டோஸ் வீடியோஸ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இதுல நான் போட்டோஸ் அப்படி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் when connecting Wi-Fi அப்படிங்கிறதுலயும் நான் இதுலயும் இந்த போட்டோஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் அப்படிங்கறத நான் ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்து when roaming அப்படிங்கறத ஓபன் பண்றேன். இதுலயும் இந்த போட்டோஸ் அப்படிங்கறது அன்டிக் பண்ணிருக்கு. இதுல நான் போட்டோஸ் அப்படிங்க செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது மூணுலயும் when using mobile data, when you connecting Wi-Fi, when roaming இது மூணுக்குள்ளேயுமே போட்டு எனக்கு போட்டோஸ் மட்டும் கேலரியில் காமிச்சா போதும். இது மூணுலயும் போயிட்டு நான் போட்டோஸ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மீடியா விசிபிலிட்டி நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மொத்தம் 4 செட்டிங் ஆன் பண்ணிருக்கோம். இதை ஆன் பண்ணிட்டு உங்க போனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி இல்லாட்டி ஃபிளைட் மோட்ல போட்டு எடுத்துட்டு உங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு இமேஜை நீங்க உங்களுக்கே அனுப்பி ரிசீவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட்ல வச்சிருக்கனால. ஸோ இப்போ போய் கேலரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆன எல்லா போட்டோஸுமே கேலரியில காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த when using mobile dataல போய் இந்த போட்டோஸ் அப்படிங்கிற டிக் பண்ணி இந்த எல்லாத்தையுமே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய போட்டோஸ் உங்களுக்கு சேட்ல எந்த போட்டோ வந்தாலும் நீங்க டவுன்லோட் கொடுக்காம இது டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதை ஆன் பண்ணி வச்சிருந்தோம். இது வந்து நீங்க ஒரு தடவை ஆன் பண்ணி உங்க போட்டோஸ்லாம் நம்ம ப்ராப்ளம் சரியாகி உங்க போட்டோ எல்லாம் கேலரியில காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ காட்டானதுக்கு அப்புறம் இது வந்து ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இந்த மீடியா விசிபிலிட்டி மட்டும் உங்களுக்கு எப்போதும் ஆன்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த சேட் மட்டும் நீங்க ஆஃப் பண்ணா போதும். ஓகேயா? ஆஃப் பண்ணிட்டு உங்க மொபைல நீங்க நார்மலா யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு வாட்டி இமேஜ் அனுப்பி டவுன்லோட் பண்ணி பாருங்க. இப்போ இமேஜ் அனுப்புறீங்களா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுது. நீங்க இந்த சேட்ல போயிட்டு அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேலரியில காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த இஷ்யூக்கு இதுதான் சொல்யூஷன். வேற எது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி தமிழ்ல நம்ம சூப்பர் டெக் வீடியோ எல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான
சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழில் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.